ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரெட் கேட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 7ன்னு நினைக்கிறேன், 6 7 தெரில, 7 தான். சரி, இதில் வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 7 கேம் பிளே வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என் கையில் இருக்கிறத பார்த்தாலே நீ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுலேருந்து பேப்பர் கிடைக்கும். பேப்பர் வச்சு என்சாண்டிங் இதெல்லாம் பண்ணலாம், புக் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சுகர்லாம் நிறைய விஷயம் இருக்குது. பேப்பர் கிடைச்சா அதுக்கு சுகர் கேன் தான் மெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்துக்கிட்டு ஒரு 8 பிளாக் வந்து நோண்டி விட்டுப்போம். ஏன்னா 8 பிளாக்குக்கு மேலே வந்து தண்ணி போகவே போகாது. ஸோ அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை ஊற்றிடுறேன். இங்கே பாருங்கள், 6 பிளாக் நோண்டி இருக்கேன்னா இப்போ வந்து ஒரு 2 பிளாக் நோண்டினா இப்போ சரியாக வந்துடும். அதுதான் இதுக்கப்புறம் வந்து தண்ணி சரி என்னதடா இது குறுக்க. இப்போ வந்து தண்ணி இனிமேல் இங்கே இதுக்கு மேலே வராது. ஸோ அவ்வளோதான் லிமிட்டே. மைன்கிராஃப்ட் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, அடுத்து ஒரு 3 பிளாக் தோண்டிக்கோங்க. ஆனால் ஒரு பிளாக் கொஞ்சம் ஆழமாக தோண்டுங்க. ஃபஸ்ட்டு இருந்ததை விட நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபார்ம் கட்ட போகிறோம்ல, அதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல வந்து அடிச்சு விட்டாச்சு. ஸோ அந்த இடம்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சுகர் கேனை வந்து நட்டுற வேண்டியதான். ஸோ 8 பிளாக் இருக்குது. ஸோ 8 பிளாக்லேயே வந்து அழகாக நடணும். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பிரச்சனைனா ஒரு விஷயத்த நான் வந்து மறந்து போயிட்டேன். ஸோ அதை வந்து தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு லைட்டை போட்டுப்போம். லைட்டை போட்டு செஸ்ட்டை திறந்து என்ன காலியாக இருக்குது, எவனா ஆடையை போட்டானா, சாரி அந்த செஸ்ட்டில் இல்லை இருக்குது. நான் உடனே மாட்டேன். அவனு இது அங்கே இருக்குது, இங்கே வச்சுருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பக்கத்து செஸ்ட்லேயே வச்சிட வேண்டியது தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து இந்த குட்டி செஸ்ட்டில் வச்சிடுறேன். ஓகே, கரெக்டாக இருக்கும் அதெல்லாம். சரி, ஓகே. இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னதுன்னா வந்து ஹூப்பர் தேவை. ஹூக்கா ஹூப்பர். ஸோ ஹூப்பர் கிடச்சிருச்சு. இதுவும் தெரியாமல் வந்து வெளியில் விழுந்துருச்சு. ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா போய்ட்டு ஃபஸ்ட்டு சுகர் கேனை நட்டுட்டு வந்துடுவோம். சரி வாங்க, டக்குன்னு போய் சுகர் கேனை வந்து முதல்ல நடுவோம். வாங்க இங்கே வந்து சுகர் கேனை வரிசையாக இப்படி நட்டுறணும். ஸோ 8 பிளாக் இருக்குது. 8 பிளாக்கையும் வந்து கரெக்டாக நடணும். ஸோ நட்டுட்டோமா. அடுத்தது வந்து 3 பிளாக் ஏன் அந்த கீழே தோண்ட சொன்னேன்னா கலெக்ஷன் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணணும். செஸ்ட்டு லார்ஜ் செஸ்ட் ஒன்று வச்சுட்டு க்ராச் பண்ணுங்க. செஸ்ட்டு மேலே ஹூப்பர் செஸ்ட்டுக்கு சைடில் அப்படியே ஹூப்பரை கிளிக் பண்ணுங்கள். ஹூப்பர் கையில் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுங்கள். க்ரௌச் பண்ணிக்கோங்க. க்ரௌச் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். செஸ்ட்டு வைக்கிறதுக்கு வந்து க்ரௌச் பண்ணக்கூடாது, பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெர்க்காக தான் தூக்கி போட்டு பார்த்தா தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போய் இங்கே வருது அலையில். அலையெல்லாம் இல்லை, சாதாரண தண்ணி. இப்போ பாருங்கள், ஹூப்பர் திறந்து பார்த்தா தெரியும். அதுலேருந்து ஒவ்வொரு பிளாக்காக தான் வந்து இதுக்குள்ளே வரும். இந்த மாதிரி வந்து சுகர் கேன் வந்து இந்த தண்ணியில் விழுந்ததும் அழகாக அந்த தண்ணி அடிச்சுட்டு போய் வந்து அந்த ஹூப்பரில் போட்டு ஹூப்பர்லேருந்து செஸ்ட்டுக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ அடுத்த நாள் வந்து அதாவது இப்போது நைட் ஆகிடுச்சு, அதாவது வந்து தூங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெட் ஸ்டோன் மூலியமாக அந்த சுகர் கேன்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் விழ வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக வந்து பிஸ்டன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஸ்டன் வந்து இதை தள்ளி விட்டுறோம்ல. ஸோ அதுக்கு மேலே வந்து அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அது வெட்டி ஆகணும்ல, அதுக்காக அப்சர்வர் வைப்போம். சிம்பிள் தான். ஸோ அது எப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டோன் பிரிக்ஸ் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கல் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். காபிள் ஸ்டோனு, காங்கிரீட்டு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஸ்டோன் பிரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ அதை வந்து ஒரு ஓரமாக சரிப்பா அதை வந்து ஒரு ஓரமாக இந்த மாதிரி நட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெட் ஸ்டோனை வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்னதுன்னா பிஸ்டன் வந்து தேவைப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து மெயினாக பிஸ்டன் மூலியமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன பிஸ்டன் தேவைன்னா ஸ்டிக்கி பிஸ்டன் தேவையில்ல, சாதாரண பிஸ்டன் போதும். ஸ்டிக்கி பிஸ்டன் வச்சு அடித்தோன்னா அந்த சுகர் கேன் வந்து பிஸ்டன்லேயே ஒட்டிக்கும். ஸோ அதனால் சாதாரண பிஸ்டன் மட்டும் வைங்க. நான் எதுக்காக பிளாக் வைக்க சொன்னேன், அது பிஸ்டன் வைக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பிளாக் வச்சாச்சு. இந்த பிஸ்டன் ஹைட்டுக்கு எல்லாம் வளர்ந்ததும் எல்லாமே வந்து வெட்டணும். ஸோ அதுக்காக மேலே வந்து அப்சர்வர் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்சர்வர் வந்து இதை தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்சர்வர் வந்து சர்ச்சில் டைப் பண்ணுவோம். சர்ச்சில் டைப் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்காத பொருளே இல்லை. சர்ச் இருக்க பயம் ஏன். ஸோ அப்சிடியனு என்னென்னமோ வருது, ஏன்னா என்னென்ன எனக்கு தெரியாது. ஸோ போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்சர்வர் 1 2
அந்த ரெட் கலர் டாட் இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரெட் கலர் டாட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே 2 3 4 ஒவ்வொரு பிஸ்டன் மேலேயும் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். 5 6 7 8 அவ்வளோதான். சரி, ஒரு இது வளர்ந்தாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே வெட்டி ஆகணும். ஸோ அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வெட்டக்கூடாது, எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வெட்டணும். ஸோ வந்து டஸ்ட் மூலிமா கனெக்ட் பண்ணி விட்டால் போதும், எல்லாம் தானாக வெட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டோன் வச்சு கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான், இது வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சுகர் கேன் வளர்ந்த உடனே அது அப்படியே அந்த அப்சர்வர் மேலே பட்டா போதும், பிஸ்டன் எல்லாத்தையும் வெட்டி விட்டுரும். கீழே இருக்கிறத வெட்டினாலே மேலே இருக்கலாம் தானாக விழுந்துடும். ஸோ இப்போ ஆனால் ஒரு வேலை பாக்கி இருக்குது. என்னதுன்னா, இது பார்க்க நல்லாவா இருக்குது, வெளியிலேருந்து பார்க்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல காபிள் ஸ்டோன்லாம் வந்து போட்டு, சரி காபிள் ஸ்டோன் பிரிக்ஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண போகிறோம். அலங்காரம்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக தான் கீழே கிளாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எதுக்காகனா, இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து சுகர் கேன் வெட்டுறதை மட்டும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி வந்து கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி செட் பண்ணணுன்றதை பாருங்கள், நான் பண்ணுறேன், அப்படியே பண்ணுங்கள் நீங்களும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்களாம் இப்படி பின்னாடி வந்துட்டு அப்படியே பிளாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஐயோ ஒரு நிமிஷம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஐயோ வந்துச்சா, சாரி பாஸ், தெரியாமல் இதை உடச்சி விட்டேன். வந்து ஸ்டோன் பிரிக் உடைக்கிறேன்ற பேரில் இதை உடச்சி, சரி ஓகே. இப்போ இது வந்து உடச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டோன் பிரிக்ஸை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துப்போம். ஏன்னா வந்து ரொம்ப தூரம் இருக்குல்ல, நம்ம அப்சர்வர் மட்டும் பிளாக் பண்ணணும், மற்ற இதையும் தான் பண்ணணும். ஸோ வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பிரிக்காக வச்சுக்கிட்டே வருவோம். ஸோ வந்தால் இந்த இடத்துல நம்மளால் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரியே அழகாக வச்சுக்கிட்டே போங்க. ஸோ வச்சுட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை வந்து. சரி ஓகே, இப்போ வந்து பண்ணணுன்றது கடைசியில் இல்லை, அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிளாக்ஸ் வைக்கணும். இது எப்படிடா வைக்கிறது? ஐயோ தோன்றா இல்லை. சரி பாஸ், அந்த புல்லை தான் உடைக்க ட்ரை பண்ணேன், தெரியாமல் அது உடஞ்சி டாஸ்டி கீழே விழுந்துருச்சு. ஸோ வேறு வழி. சரி ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் போட்டுருவோம். பழைய காலத்து டிவி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பரவாயில்ல, இது பின்னாடி அவனும் பார்க்க மாட்டான். பின்னாடி வரவங்கெல்லாம் வந்து கோலத்தனம். ஸோ அப்படிலாம் எவனும் வரமாட்டான் நம்புகிறேன் மைண்ட் கிராஃப்டில். ஸோ வந்து எவனும் வரமாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த கிரிப்பர் ஜாம்பி எல்லாம் வருவானுங்க, அவங்கெல்லாம் சோம்பேறி பசங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே இதை வந்து மறைச்சி விட்ருவோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஓகே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு இந்த சைடும் வந்து அதே மாதிரி பண்ணணும். பண்ணியாச்சா, அடுத்தது இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, மேலே வந்து போடணும். மேலே வந்து எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி வந்து செட் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி கடக் அடுத்து லட்டக் முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து இன்னும் வந்து வேலை முடியல, இங்கே வரைக்கும் வரணும். நம்ம அது வரைக்கும் போட்டுட்டு தப்பு பண்ணிட்டோம். சரி, அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். திருப்பி இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டால் போதும், அது போதும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கவர் பண்ணுறது வந்து உங்களுக்கே தெரியும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வரும்போது சுகர் கேன்லாம் நிறையா கலெக்ட் ஆகியிருந்துருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஓகே கரெக்டு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து கரெக்டாக போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா பிளாக் ஒன்று போட்டுட்டு மேலே ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று இங்கே, சரி இங்கே இல்லை, இங்கே போடணும். அடுத்து ஜம்ப் பண்ணிட்டு இங்கே. ஓகே, மேலே ஃபுல்லாக ரூஃபிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே இந்த இடம் தான் பாக்கி. இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஃப்ரேம் தான் போட போகிறோம். ஸோ அதனால தான் கிளாஸ் பிளாக்கை வந்து நான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஏற்கனவே ஜன்னல் மாட்டுறதுக்காக நம்ம வந்து போன வீடியோலேயே இதை வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்து விட்ருவோம். ஸோ எப்படின்னு நான் வந்து காட்டுறேன், சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ அந்த பிஸ்டன் வந்து மூடிடலாம், பிஸ்டனையும் அப்சர்வரையும். ஸோ மேலே பார்த்துட்டு ஓகே வச்சாச்சா. அடுத்தது வந்து இவ்வளோ தூரம் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது தப்பாச்சு. இது இப்படியா வைக்கணும், டவுட்டாகவே இருக்கே. வச்சு பார்ப்போம், சரி கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் வச்சுட்டு அடுத்து கிளாஸு இப்படியா வைப்பாங்க?
இல்லை 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 இப்படி வைக்க மாட்டாங்க. ஸோ தப்பு தான். ஃபஸ்ட்டு போட்டது தான் கரெக்டு. அதே மாதிரியே நம்ம வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளாக்கை போட்டுட்டு அடுத்தது கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நான் சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன். ஸோ வந்து எதுக்காகனா இந்த இடத்துல வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கிளாஸ் பிளாக் வச்சாலும் பரவாயில்ல, கிளாஸ் பேன் வச்சாலும் பரவாயில்ல. பேன்னா மண்டை மேலே இருக்கிறது சொல்லலை, கிளாஸ் பேனுன்னு இதில் ஒன்று இருக்குது, அதான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போது நடுவில் ஒரு பிளாக்கு இங்கே வந்து அடுத்தது இதோ இங்கே வந்துட்டு இங்கே கிளாஸ் வச்சுக்கிட்டு அடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் வைக்கணும். ஸோ அங்கே வச்சோம்ல அதே மாதிரி இங்கே வச்சாகணும்ல. ஸோ அடுத்தது வந்து மேலே ஸ்டோன் பிரிக்ஸ் வைக்கணும். ஸோ ஏன்னா அந்த இடத்துல கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ புதுசாக எக்ஸ்டெண்ட் வேறு பண்ணி விட்ருக்கோம், தப்பாக போட்டோம் நம்ம. அதனால் வந்து ரூஃப் இன்னும் முடியல. ஸோ வந்து ஓகே இப்படியே வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துப்போம். ஒரு கோளாராக இருக்குது. ஓகே சரிப்பா. ஓகே போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துலையும் வந்து போட்டுடலாம். இது வந்து என்னத்துக்கு இருக்குன்னே தெரில, வெட்டியாக கேப் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. பின்னாடி வந்து ஓட்டையாக இருக்குது, எல்லாம் தெரியக்கூடாது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோன் பிரேக் போட்டு மூடிடலாம். ஓகே மூடியாச்சா, அவ்வளோதான். இனி இது வந்து யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை, ராஜ ரகசியம், குவைட்டாக இருக்கணும். சரி, இப்போ வந்து நான் இன்னொரு பொருள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒன்று சொல்லுங்களேன். ஓகே இன்னொரு பொருள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்று குறுக்க வந்து வீடியோ நாஸ்தி பண்ணிருக்கு. ஸோ இந்த செஸ்ட்டை பார்த்த மாதிரி வந்து அந்த கிளாஸ் வந்து உடச்சிக்கிறேன். எதுக்காகனா இந்த இடத்துல நம்ம வந்து டோர் உருவாக்கிக்க வேண்டியது தான். டோர் வந்து வச்சுக்கலாம். இதுக்கானா உள்ளே போயிட்டு வரணும்ல, வெளியில் செஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் கலெக்ட் பண்ணணும். சரி ஓகே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், உள்ளே போயிட்டு வந்து பார்த்தேன், அதனால் செக் பண்ணேன். சரி ஓகே, இந்த இடத்துல மேலே வந்து இன்னொரு ஃபினிஷிங் டச் பாக்கி இருக்குது. டெக்கரேஷன் அந்த வேலை, இந்த வேலை, அந்த டெக்கரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நைட் ஆகிடுச்சு, சரின்னு தூங்கிடலான்ட்டு பெட்டில் படுத்து ஒரு குட்டி பெரிய தூக்கத்தை போட்டு இடத்த காலி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா பொருளையும் நான் கீழே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, மேலே வந்து ரெட் ஸ்டோன் லைட்டு லேம்ப்பு செட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காகனா உள்ளே இருட்டாக இருக்கும் உள்ளே, அதுக்கு தான். ஸோ எங்கே செட் பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிற்கிற இந்த செஸ்ட் இருக்க இடத்துல வந்து 2 வைப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே இந்த செஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு இடத்துல இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி எனக்கு தெரியும். ட்ராப் டோர் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதெல்லாம் ஈஸியாக போடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா வேலையும் ரொம்ப சுலபமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி தான். ஸோ வந்து இந்த மாதிரி லேம்ப்பு இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோதான். ஓகே அதே மாதிரி இந்த சுகர் கேனை பார்த்த மாதிரியே நிறையா லேம்ப் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு கேப் விடாமல் லேம்ப்பு கூட வச்சுக்கோங்க. இந்த அப்சர்வரை மட்டும் எடுத்துடாதீங்க, அப்புறம் வந்து வெட்டாது. இது பிஸ்டன் வந்து சும்மா தான் நட்டு வச்சுருக்கோன்ற மாதிரி ஆயிரும். இதை ஆப்ரேட் பண்ணுறதே இந்த அப்சர்வர் தான். ஓகேவா, அப்சர்வருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிளாக்கோ இல்லை எது வந்தாலும் சரி, அது வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆச்சுன்னா அதுக்கு கீழேயோ மேலேயோ ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி விட்ரும் கூடவே சேர்ந்து. அதுதான் ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒழுங்கா கூட பரவாயில்ல, கூட சேர்ந்து எல்லாரையும் விளைவிக்கிறது அது இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து டஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சரி, குறுக்க ஒரு பிளாக் விட்டேன். ஓகே அதே மாதிரி எல்லா டஸ்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு லிவர் இது வச்சு ஆன் பண்ணால் ஓகே எல்லாமே ஆன் ஆகுது. ஓகே இது வந்து மேலே வைக்கக்கூடாது, உள்ளே தான் வைக்கணும். ஸோ உள்ளே போயிட்டு எங்கே வைக்கிறது, இங்கே வச்சு ஆன் பண்ணால் இது ஒன்று தான் எரியுதா? சரி, இந்த பல்ப் மேலேயே வச்சு ஆன் பண்ணி விட்ருவோம், எல்லாம் எரியும். ஓகே பர்ஃபெக்டே. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.